அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பூமியில நம்ம பார்க்கிற, கண்ணுல காண்கிற எல்லாத்தையும் உழைப்பாளியினுடைய கைவண்ணம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை உணர்ந்துதான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் காண்பதெல்லாம் உழைப்பாளி செய்தான் என்று எழுதினார். இந்த உழைப்பாளிகளினுடைய தொழிலாளியினுடைய வர்க்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது. கிட்டத்தட்ட 12 முதல் 15 மணி நேரம் தொடர்ந்து உழைத்து தன்னுடைய உழைப்பை செலவழித்து வாழ்ந்தவர்தான் நம்முடைய முன்னோர்கள். ஆனால் இப்படி உடல் உழைப்புகள் எல்லாம் சுரண்டி முதலாளிகள் பணம் முதலீடாக மாற்றிக் கொள்ளுகிறார்கள் என்ற நோக்கில்தான் 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் ஓய்வு என்ற கொள்கை கோட்பாடை முன்வைத்து காரல் மார்க்ஸ் போன்ற அநேக முன்னோர்கள் இதற்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். அதன் விளைவாக தான் மே 1ஆம் தேதி உழைப்பாளர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உழைப்பாளிகளையும் தொழிலாளிகளையும் நான் படைப்பாளிகளாக பார்க்கிறேன். அத்தகைய சிறப்புமிக்க படைப்பாளிகளுக்கு என்னுடைய மே தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார், காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தான் என்று சொன்னார். நான் பார்க்கிறேன், நினைப்பதெல்லாம் உழைப்பாளி உருவாக்குகிறான் என்ற சிந்தனையோடு உழைப்பாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் படைப்பாளிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஒரே ஒரு செய்தி, நம்முடைய முன்னோர்களுக்கு நன்றி கடனாக நாம் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னால், உழைப்பை நமக்காக 8 மணி நேரம்தான் உழைத்தால் போதும் என்ற ஒரு கோட்பாட்டை நமக்கு தந்திருக்கிறார்கள். நம்முடைய இன்றைய இளைய தலைமுறை நம்முடைய பெற்றோருடைய உழைப்பில் வாழ்ந்திடாமல் தன்னுடைய சொந்த உழைப்பில் தினந்தோறும் வாழ்ந்திட உறுதியேற்போம் இந்த நன்னாளில்.